நண்பர்களே, என் பாணியில் புளியோதரை எப்படி செய்யறது செய்முறை பார்க்கலாம். நண்பர்களே, புளியோதரை பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து வைக்கணும். பெருங்காயம், இது வந்து பெருங்காயம், அது எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். 100 கிராம் மிளகாய், 100 கிராம் தனியா, விரல் மஞ்சள் இருந்தால் விரல் மஞ்சள் எடுத்துக்கலாம் பொடி, இல்லைன்னா 2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கடுகு 2 ஸ்பூன் கடுகு, வெந்தயம் 1 ஸ்பூன், 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் உப்பு, கருவேப்பிலை 1 பொடி. புளியோதரை பொடி தயார். புளிக்காய்ச்சல் செய்கிறதுக்கு ஒரு 10 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அது காய விடணும். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி போட்டு நல்லா வறுக்கணும். வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு புளியை ஏற்கனவே உப்பு போட்டு கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கு. அதை இதில் கொட்டிடணும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா இறுகணும். அந்த புளிக்காய்ச்சல் தயாராகிடுச்சு. சோறை குழையாமல் வடிச்சிட்டு அதில் புளிக்காய்ச்சல் தேவையான அளவு எடுத்து போட்டு புளியோதரை பொடியும் போட்டு கலந்த புளியோதரை தயார்.